வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோடய நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு நல்ல சைட்வேஸ் டு டவுன் அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதை நம்ம வந்து வெள்ளிக்கிழமை ஆல்மோஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு. ஒரு ஹிண்ட்டுமே நம்ம கொடுத்துருந்தோம் தம்ப்நெயில்லே. சின்ன ஒரே வேர்டு தான், ஆப்ஷன் செல்லர்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன வேர்ட்லேயே முடிச்சிட்டோம். ஏன்னா செல்லர்ஸ் தான் வந்து இங்கே டாமினண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு. அதற்கு சரியாகவும் இன்றைக்கி மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து அதை ஒத்து போகிற மாதிரி அமைஞ்சிச்சு. என்ன காரணம்? எல்லாத்துக்கும் ஒரே காரணம்தான், இம்ப்ளைடு வால்டிலிட்டி இல்லை. அப்போ இம்ப்ளைடு வால்டிலிட்டி இல்லைனாலே அங்கே பெரிய மூவ்மெண்ட்டுக்கு வேலை இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ இம்ப்ளைடு வால்டிலிட்டி இல்லாத இடத்துல பையருக்கும் வேலை இல்லை, ஆப்ஷன் பையருக்கும் எந்த வேலையுமே இல்லை. ஸோ அதையும் தாண்டி நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முற்பட்டீங்க, ஒரு ட்ரேடை வந்து கன்வெர்ட் பண்ணணும்னு முற்பட்டீங்க அப்படின்னா கடைசியில் உங்களை கொண்டு லாஸில் தான் நிப்பாட்டுற மாதிரி இருந்திருக்கும் இன்றைக்கி மார்க்கெட். செல்லர்ஸ் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, காலையில் ஓப்பன்லேயே வந்து கால் ஆப்ஷன் எல்லாம் செல் பண்ணிவிட்டு சாயங்காலம் வரைக்கும் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டாங்க. அவ்வளோதான், இதுதான் இன்றைக்கி மார்க்கெட். ஏன்னா இம்ப்ளைடு வால்டிலிட்டி இல்லாத போது அவங்களுக்கு எந்த பேனிக்கும் கிடையாது. திடீர்னு மேலே போகிறதோ திடீர்னு கீழே இறங்குதோ அந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்காது. ஸோ அவங்களுடைய ப்ரீமியம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டைம் டு டைம் வந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு பேனிக் இல்லாமல் ஆப்ஷன் செல் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு இருக்கலாம். அப்போ இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இம்ப்ளைடு வால்டிலிட்டிக்கு பையர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். செல்லர் எப்போ கொடுக்கணும்னா, ஹைலி வாலட்டைலாக அது மாறும்போது செல்லர் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதர்வைஸ் 10க்கு கீழே 10க்கு கம்மியாக போயிடுச்சுன்னா செல்லருக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஒரு ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்சுக்கு மேலே அவங்க பாட்டுக்கு உட்காந்துக்குவாங்க. இதுதான் விஷயம். அப்போ இதில் இந்த மாதிரி மார்க்கெட்டில் மட்டும்தான் நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும். ஏன் அப்படின்னா, ஒரு ட்ரெண்டிங்கான மார்க்கெட்டில் நீங்கள் உள்ளே போயிட்டு வர்றதை விட இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் உள்ளே போகாமல் இருக்கிறது எப்படின்னு தெரியணும். ஆர்எல்ஸ் உள்ளே போயிட்டு வந்துட்டால் காலையில் ஒரு ஃப்ரெஷ் ப்ரீமியத்தில் ஒரு மூமெண்டம் கிடைக்கிது அப்படின்னா அதுக்குள்ளே போய்கிட்டு எப்படி வெளியே வர்றது அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருந்தால் மட்டுமே இந்த சைட்வேஸ் மார்க்கெட்லேருந்து தப்பிக்க முடியும். நீங்கள் ட்ரெண்டிங்கான மார்க்கெட்டில் எவ்வளோ வேணால் ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். பட் இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் மட்டும் மாட்டிட்டீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் பண்ணி வச்ச ப்ளஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு இந்த மாதிரி மார்க்கெட்டில் வரும்போது மைனஸாக மாறிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சைட்வேஸ் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறது மட்டும். ட்ரெண்டிங்கான மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதும் ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கு நிறைய எஃபர்ட் நீங்கள் போட்டு அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன டேட்டாஸ்லாம் பார்க்கணும்னு அனலைஸ் பண்ணி நீங்களாக ஒரு செட்டப்புக்குள்ளே வரும்போது மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அதர்வைஸ் மேக்ஸிமம் இந்த மாதிரி மார்க்கெட் தான் இருக்கும். இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ப்ரீமியம் காலையிலே கம்மியானனால உங்களுக்கு ஆக்சுவலாக ஒன் டே லீவ், அதாவது எஸ்டர்டே வந்து நம்மளுக்கு லீவுன்றனால நமக்கு செவ்வாய்க்கிழமை ஆக்சுவலாக ப்ரீமியம் கம்மியாயிடுச்சு. செவ்வாய்க்கிழமை நிறைய பேர் கவனிச்சிருக்கலாம். செவ்வாய்க்கிழமை கம்மியாகி அன்றைக்கே இம்ப்ளைடு வால்டிலிட்டியும் கம்மியாயிடுச்சு. ஸோ அந்த ப்ரீமியத்தை பேலன்ஸ் இருக்கிற டைம் வேல்யூ மட்டும் தான் இன்றைக்கி கரைச்சிருக்காங்க. வேறு எந்த டைம் வேல்யூவும் ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு கொடுக்கல. இருக்கிற டைம் வேல்யூவை கரைக்கிறதுக்கான வேலைகள் மட்டும்தான் நடந்திருக்கு. ஏன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட் நடந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேல்யூ கொடுத்து பையர்ஸை வந்து ட்ராப் பண்ணி மறுபடியும் அவங்க இது பண்ணிப்பாங்க. ஆனால் இந்த சைட்வேஸ்க்குள்ளேயே அவங்க இன்றைக்கி ட்ராப் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பைரி. எல்லாருமே மேக்ஸிமம் என்னென்னு நினச்சோம், மந்த்லி எக்ஸ்பைரிக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்கும், ஃபெப்ரவரி மந்த் வேறு. ஸோ ஓகே, ஒரு மந்த்லி எக்ஸ்பைரிக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் அது நடக்கலை. ஸோ முழுக்க ஒரு பையர்ஸ் எங்கே இருப்பாங்களோ அவங்கள ட்ராப் பண்ணுறது தான் செல்லர்ஸோட வேலை. ஒரு இடத்துல போய் அவங்க வந்து செல் பண்ணிவிட்டு விட்டுருவாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பையர்ஸ் எங்கெங்கெல்லாம் பை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்தந்த இடத்துக்கெலாம் கொண்டு வந்து செல் அடிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் வந்து லாட்ஸ் வந்து நிறைய, உங்களுக்கு பையர்னு ஒருத்தர் இருந்தால் தானே ஒருத்தர் செல் பண்ண முடியும். அப்போ எந்தெந்த இடத்துல நீங்கள் ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ்லையோ இல்லை ஒரு ஆர்எஸ்ஐலையோ நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் மார்க்கெட் வந்து திரும்பும், கால் ஆப்ஷன் சைடு திரும்பும் இல்லை புட் ஆப்ஷன் சைடு திரும்பும்
அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலலாம் மேக்ஸிமம் உங்களுடைய அனாலிசிஸை உடச்சி அவங்க ட்ராப் பண்ணி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்கும். எனது ரீசெண்டாக இந்த இடத்துக்கிட்ட பார்த்து இந்த இடத்துக்கிட்ட வந்து நிறைய சப்போர்ட், அதாவது 220 to 500 22,500 வந்து மார்க்கெட்டுக்கு நல்ல சப்போர்ட்னு எல்லா சேனல்ஸ்லேயும் உங்களுக்கு அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ மார்க்கெட் கீழே விழுந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க, போய் கால் ஆப்ஷனை பை பண்ணுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரிவர்ஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுவாங்க. ஸோ முதல்ல இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்க்குறத தவிர்க்கணும். ரெண்டாவது நியூஸ் மீன்ஸ் ஒரு வேர்ல்டு இம்பேக்ட் நியூஸாக இருக்கலாம். பட் இந்த லோக்கல் நியூஸ் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சுட்டு ஒரு சார்ட் பேட்டர்ன்ஸ் வச்சு இதுதான் சப்போர்ட் இதுதான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்களாகட்டும், அதெல்லாம் வந்து ஸ்டாக்குக்கு ஒத்து வருமே தவிர இண்டெக்ஸுக்கு ஒத்து வராது. ஒரு ஸ்டாக்கை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேட்டர்ன் வரைஞ்சி அந்த பேட்டர்னுக்குள்ளே கொண்டு போகலாம். இண்டெக்ஸுக்கு அப்படி கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இண்டெக்ஸுக்கு ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் மெயின், இன்ஸ்டிடியூஷனல் செல்லர்ஸ் மட்டும்தான் இங்கே டாமினண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்க நினைக்கிறது தான். அப்போ அந்த இடத்துல நீங்கள் கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்க்க முடியாது. இன்ஸ்டிடியூஷனல் செல்லர்ஸ் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த டேட்டாவை தான் நீங்கள் பார்க்கணும். அது எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு ஒரு வெளியில் நீங்கள் வாங்குகிற ஒரு ஓஏ ஆகட்டும் இல்லை ஒரு மேக்ஸ் பெயின் ஆகட்டும், ப்ரைவேட்டாக ஒரு இதில் பார்க்குறீங்க, ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறீங்கன்னா அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கேருந்து வருது, இங்கேருந்தால் வருது. மேக்ஸ் பெயின் எங்கேருந்து வருது, இங்கேருந்தால் வருது. இம்ப்ளாய்டு வால்டிலிட்டி நீங்கள் அங்கே பார்க்குற இம்ப்ளாய்டு வால்டிலிட்டி எங்கேருந்து வருது, அதுவும் இங்கேருந்தால் வருது. ஸோ அப்போ எல்லா டேட்டாவும் எங்கேருந்து கிடைக்குதோ அங்கேயே நீங்கள் அனலைஸ் பண்ண கற்றுக்கணும். ஓகேங்களா? அப்போ இன்றைக்கி எக்ஸ்பைரி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். இந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து நம்ம எப்படி உள்ளே நம்ம போகாமல் இருக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு அனுபவமாக இருக்கும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 22,500 புட் ஆப்ஷன், 22,600 கால் ஆப்ஷன், 600 புட் ஆப்ஷன், 23,000 புட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி, 23,000 கால் ஆப்ஷன். ஸோ அப்போ 22,500 to 23,000 அப்படின்னா 22,750. நெக்ஸ்ட் வீக் இதை தாண்டுறாங்களா இல்லைன்னு பார்க்கணும். அதுக்கடுத்து 22,550 ஃபஸ்ட்டு இருக்குது. அது இன்றைக்கி க்ளோஸ். அப்போ இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்பாட்டுக்கு, ஃப்யூச்சருக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா ஃப்யூச்சர் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஃப்யூச்சர் இன்றைக்கி வந்து 545 க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஆனால் நெக்ஸ்ட் வீக் ஃப்யூச்சர் அப்படின்றது உங்களுக்கு மாறி க்ளோஸ் வச்சுப்பாங்க. எவ்வளோ, இன்றைக்கி ஃப்யூச்சர் உங்களுக்கு 543 க்ளோஸ் வச்சா நெக்ஸ்ட் மந்த் மார்ச் மந்த் ஃப்யூச்சர் வந்து உங்களுக்கு 660 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரை ஜஸ்ட் ஒரு மூமெண்ட்டுக்காக மட்டுமே பார்க்கணும் தவிர ஃப்யூச்சர் தான் மார்க்கெட் நினச்சிக்காது. ஏன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் எல்லாத்தையுமே பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ், ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது ஸ்பாட்டை வச்சு தான், ஃப்யூச்சரை வச்சு கிடையாது. ஃப்யூச்சர் ஜஸ்ட் பிகாஸ் ஒரு மூமெண்ட் நடக்குதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு மட்டும்தானே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃப்யூச்சருக்கு கொண்டு போனீங்கன்னா அது வேலைக்கு ஆகும். அது எல்லாமே எதுக்கு, ஸ்பாட்டுக்கு மட்டும்தான். ஏன்னா நாளைக்கு இன்றைக்கி உங்களுக்கு 22,550 நம்ம மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணோம்னா அங்கே எவ்வளோ முடிஞ்சிருக்காங்க, 22,660 முடிச்சிருக்காங்க. அப்போ அது எப்படி நம்மளுக்கு மிட் பாயிண்ட்டாக இருக்கும்? அது நம்மளுக்கு மிட் பாயிண்ட்டாக இருக்காது. மோஸ்ட் ஆஃப் அஸ் எல்லாருமே பார்க்குறது வந்து ஸ்பாட்டு தான், நாட் ஃப்யூச்சர். அப்போ ஸ்பாட்டில் என்ன நடக்குதோ அதை வச்சு தான் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அடுத்து நம்மளுக்கு இந்த வீக் 22,500 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் வந்து 102 அப்படின்னா 22,400னே வச்சுக்கலாம். 22,600 காலுடைய க்ளோஸ் 141னா 22,741. அப்போ 400 to 741 340 பாயிண்ட். அதில் பாதி 170 அப்படின்னு வச்சுட்டா 22,570. அப்போ அந்த மிட் பாயிண்ட்டுக்கும் இந்த 22,550 வர்றாங்க. நம்மளுக்கு டேபிளுடைய மிட் பாயிண்ட்டும் 22,550 வர்றாங்க. ஸோ அப்போ இந்த 22,550 அப்படின்றது இந்த வீக்குக்கும் அதே மாதிரி 22,750 அப்படின்றது இந்த வீக் ஃபுல்லாகவே கொஞ்சம் க்ரூஷியல் லெவலாக இருக்கும். ரெண்டாவது, இன்றைக்கி வச்சிருக்கக்கூடிய ஹை மற்றும் லோ அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதை வந்து கொஞ்சம் கவனித்து பார்த்துக்குங்க. அதில் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் இருக்குது. ஸோ அதை நான் முடிச்சுட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இது வரும்போது நான் அது என்ன அப்படின்றத சொல்கிறேன். இன்றைக்கி எக்ஸ்பைரியோட ஹை அண்ட் லோ அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஹை அண்ட் லோ வந்து ஒரு லெவலாக நீங்கள் வச்சுக்கோங்க. லெவல் மீன்ஸ் ஒரு
அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுதா அப்படின்றத கவனித்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஐவி அப்படின்றது நெக்ஸ்ட் வீக்குமே நம்மளுக்கு 11 தான் இருக்காங்க, அதுவுமே கொஞ்சம் லோ தான். ஸோ இது நாளைக்கு எப்படி மாறுதலுக்கு உட்படுறாங்கன்றதை பொறுத்து தான் அதுக்கடுத்த மூமெண்ட்ன்றது நடைபெறும். ஓகேங்களா? அடுத்து நம்மளுக்கு பேங்க் நிஃப்டிலையுமே எக்ஸ்பைரி நம்மளுக்கு கொஞ்சம் கீழே தான் முடிச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டேபிள் இருக்கா, டேபிள் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் மந்த் வந்து மந்த்லி எக்ஸ்பைரிக்கான டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 798, 832, 49,000 ஸ்ட்ராடல். அப்போ மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருக்கு? 48, 750, 250 பாயிண்ட் கீழே முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 48,500 எடுத்துக்கலாம். 48,500லேருந்து 49,000 இந்த லெவல்ஸ் அதனுடைய மிட் பாயிண்டில் தான் முடிச்சிருக்காங்க. 48,750. ஸோ இந்த மிட் பாயிண்ட் அப்படின்போது இதுக்கு அடுத்த லெவல் எங்கே ரீச் ஆகுறாங்களோ அதுலேருந்து டேபிள் மாறுபடும். அதுக்கிடையில் இந்த லெவல்ஸ் எடுத்துட்டிங்கன்னா மந்த்லிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த மந்த்லிக்கு இதனுடைய ஆர்டர் ப்ரீமியம் 800, 1600 அப்படின்னா 50,600. இந்த சைடு 48, 47,400 அப்படின்றது மந்த்லியோட ஒரு எட்ஜாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து அனலைஸ் பண்ணி ஒரு நோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இது ஒரு எட்ஜாக அமைகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து 49,000 ஸ்டாடல் போட்டவங்க நாளைக்கு அவங்க பொசிஷன்ஸ்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது. மேக்ஸிமம் இந்த பேங்க் நிஃப்டியை வந்து ஒரு மந்த்லி எக்ஸ்பைரியில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த டேபிளில் வந்து ஒவ்வொரு நாள் க்ளோஸ் ஆகும்போது என்னென்ன மாறி இருக்காங்க, அது எப்படிலாம் மார்க்கெட் நகர்ந்துருக்கு அதுக்கேற்ற மாதிரி அப்படின்றத ஒரு 1 or 2 months நீங்கள் பேக் டெஸ்ட் ஒரு 3 months கூட 3 to 5 months கூட நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்திங்கனாலே இந்த மந்த்லி எக்ஸ்பைரி மூமெண்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ஸோ அது பேங்க் நிஃப்டிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு. ஏன்னா மற்ற எல்லாமே உங்களுக்கு பெரிய லிக்விடிட்டி இருக்காது, பட் பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் லிக்விடிட்டி இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மந்த்லி எக்ஸ்பைரி மந்த்லிக்கு பொசிஷன்ஸ்க்கெலாம் யாரும் வச்சு அதை அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புட் ஆப்ஷன் சைடு ஐவி அதிகமாக இருக்குது. அப்போ அந்த புட் ஆப்ஷன் சைடு ஐவி அதிகமாக இருக்குன்னா நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்றதுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராடல் போட்டிருக்க இடத்தோட கீழே 250 பாயிண்ட் முடிச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ புட் ஆப்ஷன் சைடு ஐவி அதிகமாக இருக்கும் அப்படின்னா புட் ஆப்ஷன் சைடு இம்ப்ளைடு வால்டிலிட்டியும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ப்ரீமியமும் அதிகமாக இருக்கும். ஆப்ஷன் ப்ரீமியத்தில் உள்ள டைம் வேல்யூவும் அதிகமாக இருக்கும். ஸோ அதையுமே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.